அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நான் ஜெர்மனியில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கின்றேன். இன்றைய நாள் இங்கு இந்த கலாச்சார விழா கொண்டாடப்படுகின்றது. ஆசியையும் உங்களுக்கு கொடுத்து இன்று இந்த கலாச்சார நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. இதற்காக பல இடங்களிலிருந்து குழந்தைகள் பெரியவர்கள் தங்களுடைய நிகழ்வுகளை தர வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிறார்கள். இந்த வேளையிலே முதல்ல நாங்கள் இந்த ஆண்டு நமது குரு மட்டுமல்ல உலகத்துக்கே குருவாக அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டி மக்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தவரான ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத்பாதர் சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா 21ஆம் தேதி மிக சிறப்பாக ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது. அதனையொட்டி ஐரோப்பா கண்டத்திலே பல பகுதிகளிலும் இந்த விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அதை பற்றி நான் இன்னொரு முறை உங்களுக்கு விளக்கமாக தருகின்றேன். இந்த மேடையிலே இப்பொழுது குருவானவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால்தான் குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குருச்சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः என்று சொல்லுகிறார். குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரர். நீக்கக்கூடியவரான குரு குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகினா எல்லா ரோகங்களையும் நிதயே சர்வ வித்யானாம் எல்லா வித்தைகளையும் திறக்கக்கூடியவர் அவர்தான் குரு. ஆகவே அப்பேற்பட்ட குருவாருக்கெல்லாம் குரு முன்னவர், மூத்தவர், அத்வைதத்தை நிலைநாட்டியவர். அவர் மட்டும் இந்த பூவுலகிற்கு அவதரிக்கவில்லை என்றால் நம்முடைய சனாதன தர்மமே ஒழித்திருப்பார்கள் பல பேர். ஆகவே
அவர் தன்னுடைய ஞான பாதத்தினாலே, மற்றவர்கள் எல்லாம் தடியெடுத்து தண்டும் போட்டு செய்தார்கள், ஆனால் அவர் தன்னுடைய ஞான பாதத்தினாலே நீ சொல்றதும் நான் சொல்றதும் சரியா என்பதை நடுமையமாக இருந்த ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுவோம். அதில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கின்ற சமாதான அடிப்படையிலே வெற்றி கண்டவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் சுவாமி. ஆகவே அவர் இங்கே இந்த இடத்துல வருகை தந்தது ஒரு பெரிய புண்ணியம் என்று நான் நினைக்கின்றேன். முதல் 2010ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் இங்கே இதிலே செல் போட்டு நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த வேலையிலே அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இந்த நாள் வருகின்றார். ஆகவே இங்கே இருப்பதாக நினைத்துக்கொண்டு அடுத்து இங்கே சாரதா பீடத்து சுவாமிகள் இவர்கள் மிக சிறப்பானவர்கள். ஸ்ரீங்கேரி மடம் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் நாங்கள் விக்கிரகம் என்றோ வெறும் போட்டோ என்றோ நினைக்கப்படாது. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி புரிகின்றான் தஞ்சாவூரிலே. அப்பொழுது தேவாலய திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் வந்து சிதம்பரத்திலே ஒரு அறையிலே மூடி இருக்கின்றனவா. அதை வந்து யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூறிவிட்டார்கள். காரணம், அந்த நாடர் வந்தால்தான் அந்த ஏட்டுச்சுவடியை எடுக்கலாம் என்று சொல்லி. அவர் ராஜராஜ சோழன் நினைச்சுதான் தாராளமாக அவர்கள் எப்போ முக்தி அடைந்து விட்டார்கள். ஆனால் ராஜராஜ சோழன் சொன்னால் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே வருவார்கள், நானே வந்து எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் சிலையாக வடித்து பல்லக்கில் ஏற்றி கொண்டு சிதம்பரத்துக்கு வந்தார்கள். வருகின்ற பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே உள்ள டீச்சர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாட்டரை கொண்டு வர சொன்னால் சிலையை கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அங்கே ராஜராஜ சோழன் தன்னுடைய வாதத்தினாலே வென்று அந்த வேட்டுச்சொடி எல்லாம் தேவாரங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. அவர் சொன்ன ஒரே வாக்குவாதம், அவர்கள் எல்லாம் சிலை என்றால் அங்கே உள்ளே இருப்பவர்கள் சிலைதான். ஆகவே அவர்களும் உயிரோடு இருக்கின்றார்கள், இங்கு சுவாமியும் உள்ளே இருக்கின்றது என்று சொல்லி வாக்குவாதம் வென்று அந்த வேட்டுச்சொடிகள் இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே இவர்கள் எல்லாம் வெறும் போட்டோ அல்லது விக்கிரகம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாதவர்கள், சக்தி கொண்டவர்கள், நினைச்சதை தரக்கூடியவர்கள், நினைச்ச இடத்துக்கு தாங்களாகவே செல்லக்கூடியவர்கள். நாங்கள் நினைச்சு எதுவும் நடக்காது, அவர்கள் நினைக்கவர்கள். இங்கே எல்லோரும் வருகை இருக்கின்றார்கள். மத்திய நாங்கள் எல்லாம் ஒரு குருமார்கள், எங்களையும் விட இன்னும் சிறந்தவர்கள் இங்கே இருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய எல்லோருடைய ஒத்தாசையோடும் இந்த விழாவை அடியே ஆதினகர்த்தா என்ற வகையிலே விளக்கேற்றி ஆரம்பித்து குருவுக்கு பாதபூஜை செய்து நாங்கள் நிகழ்வுகளை ஆரம்பமாக அதனைத் தொடர்ந்து முதலில் குருவினுடைய ஸ்ரீங்கேரி மடத்தில் இருந்து எங்களுக்கு நிறைய உபன்யாசங்கள், அது அனுக்கிரக பாசனம் போன்றவர்களெல்லாம் வருகின்றது. அதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தமிழே போடுவோம். அதை விட மணிஜி என்று சொல்லி ஒருவர் வித்வானவர்கள் ஸ்ரீங்கேரியிலே வருகை தந்திருக்கின்றார். அவருடைய சொற்பொழிவும் இருக்கின்றது, நம்முடைய சொற்பொழிவும் இருக்கின்றது. மேலும் இந்த விழாவை எல்லாம் என்னோடு சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு சந்திரமோகனிக்கு அவர்கள் பரிசீலித்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இன்னும் பல பேர் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே பல தொண்டு புரிவதற்காக அங்கே சரண்யா அவர்கள், அடுத்து அவர்களோடு சேர்ந்து வித்யாதர் அவர்கள் டோர்ட்மூண்டில் வருகை தந்திருக்கின்றார்கள். அலோன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுடைய ஆலய சார்பாக சீலன் செல்வராஜா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சவுண்ட் சிஸ்டத்தை அமதலிங்கம் மாலினி அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுமாக செய்து வந்திருக்கின்றார்கள். யூடியூப் சேனல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் அவதானமாக நிகழ்வுகளை நடத்தி செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு யோகா வித்யாவிலும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் எங்களுடைய பரிபூர்ண ஆசையை கொடுத்து விழாவை ஆரம்பிக்கலாமா? ஆரோக்கியம் தனசம்பதாம் சர்வசத்ரு விநாசாய தேவக்ஷோதிர்நமோஸ்துதே. ஹரி ஓம். சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராட்சः சஹஸ்ரபாதே தோ வித்வா அத்ய திஷ்டத்தசாங்குலம் வேதம் சர்வம் யத்பூதம் யஸ்ச பவ்யம் உதாரணத்வஸ்யேஷானः. திவாராதன நாபிகண்டோ நமக நாளிகேர கண்டத்வயம் கதலீபலம் தாம்பூலம் குலஸ்மிருதம் நைவேதயாமி. ऋणेत्रं तत्र पावसंहारम् एकबिल्वम्. ॐ राजाधिराजाय प्रसज्जायिने नमो श्रवणाय मूर्धये सवे कामान् कामकामाय वैकम् श्रवणाय
Liegt da drauf? அப்படியே கை மாறி மாறி எல்லாரும் வாடா. என்னோட கூட இருக்கிற அக்காவும் இங்க இருக்கிறபடியினாலே அவருக்குமே இதை பற்றி நிறைய விஷயம் தெரியும். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்கள் பேரை அன்பர்களுக்கு ஒருக்கா சொல்லிட்டு. எனது பேர் இந்து தேவேந்திரன். சாஸ்ல இருந்து வந்தேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை அன்பர்களுக்கு சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சித்திர புத்தாண்டு முடிந்த கையோட வர முதல் சனி ஞாயிறு வந்து இங்க இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. ஐயா இந்த பிள்ளைகளுக்காக கலை கலாச்சாரம் வளர வேணும்ன்றது என்றதுக்காக முதல் ஒரு கொட்டையில தொடங்கின ப்ரோக்ராம் இப்ப வந்து இந்த பெரிய ஒரு மண்டபத்துல நடந்து வந்திருக்கிறது. எவ்வளவு காலம் இந்த மண்டபத்துல நடந்து கொண்டிருக்கு? மண்டபத்துல 2011 இருந்து மண்டபத்துல நடக்கும். எப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்க கொண்டு வந்து செய்கிறார்கள்? நடனம், இசை, பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் இங்க மிருதங்கமோ வீணையோ எல்லா நிகழ்ச்சியும் பாடல் அதாவது நடனம் மியூசிக் எல்லாமே. ஒரு மொழி வளர வேணுமெண்டா அதனோட சேர்ந்து கவின் கலைகளான இயல் இசை நாடகம் அரங்கேற்றப்பட வேண்டும். அந்த ஏற்றம் தான் ஒரு மொழியின் வளர்ச்சியை உயர்த்தும். அந்த ரீதியில ஐயா இதை சிறப்பாக ஒவ்வொரு இடம் செய்து கொண்டு இலவசமாக எல்லா பிள்ளைகளும் இங்க பங்கு பெற்றி நிறைவு கண்டு கொண்டு ஒரு சனியும் ஞாயிறும் போவார்கள். இங்க வந்து இத கலந்து கொள்றதால மேடியறி செல்வதாலே ஒரு மேடை கூச்சம் போய் இன்னொரு இடத்துக்கு செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு தட்டி கொடுத்தல் என்றுதான் சொல்ல வேணும். கண்டிப்பா என்ற ரீதியில உண்மையில இது ஒவ்வொரு வருடமும் இப்படி நிகழ்த்தி வர்ற இந்த ஆலய குரு பாஸ்கர குருக்கள் உண்மையில் அவருக்கு நன்றியை நாங்கள் கூற வேண்டும். முதல்ல இவ்வளவு சிரமத்தின் மத்தியில இந்த இப்படி ஒரு விழாவை ஒவ்வொரு வருடம் செய்வது என்பது சாதாரண உடையமல்ல. அதை சிறப்பாக செய்து கொண்டு இதோட ஒத்துழைக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு வருடம் நடந்து கொண்டு இன்னைக்கு கூட்டம் வருவார்கள். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. மிக்க நன்றி. நாளைக்கு இருக்கு. மிக்க நன்றி. வணக்கம். அடுத்து இளம் கலைஞனமாக சேர்ந்து பாலமுரளியுடைய சிஷ்யா சேர்ந்து இங்கே தங்களுடைய மங்கள வாத்திய நிகழ்வை கச்சேரியை கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு முறை இந்த கலாச்சார நிகழ்வுக்கு பல இடங்களில் இருந்து தூரத்தை எல்லாம் பார்க்காமல் பொருட்படுத்தாமல் நம்முடைய கலை கலாச்சாரம் பண்பு இவர்கள் எல்லாம் வளர வேண்டும் என்கின்ற பொது நோக்கத்தோடு வந்திருக்கின்ற அனைவரையும் ஆதீனகர்த்தா என்கின்ற முறையிலும் இந்த நிகழ்வை உங்களுக்காக நடத்தி தருகின்ற அடியன் என்கின்ற முறையிலும் உங்கள் எல்லோரையும் மிகவும் அன்பாக இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். இன்னும் வர இருப்பவர்கள் வர முடியவில்லையே, நான் சென்ற வருஷம் வந்து நடத்தியிருந்தேன், இந்த முறை வர முடியவில்லையே என்று இருக்கின்ற இடத்திலேயே நினைத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் அம்பிகையுடைய திருவருளும் குருவனுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர்கள் எல்லோரையும் அன்புடன் நாம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்வை நடத்தி செல்வதற்கு எப்படியும் ஒரு 4 பேர் கட்டாயம் வேண்டும். அந்த வகையிலே ஒலிபெருக்கியை கொண்டு வந்து இங்கே தாய் மகள் பிள்ளை என்கின்ற வகையில் கூடியிருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று
நடத்தி கொண்டிருக்கின்ற அமிர்தலிங்கம் குடும்பத்தினருக்கும், அடுத்து இந்த விழாவை கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்துமதி தெய்வேந்திரம் அவர்களுக்கும், அடுத்து உங்களுக்கு எல்லாம் சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி முன்னாலே அதில் இருந்து சேவை புரிகின்ற அமுதலிங்கம் மாலினி அவர்களுக்கும், அடுத்து இந்த நிகழ்வை நகர்த்தி செல்வ இருக்கின்ற சீலன், மதிப்புக்குரிய சீலன், மதிப்புக்குரிய செல்வராஜா, அடுத்து கூடவே 250 கிலோமீட்டருக்கு அப்பாலே இங்கே வருகை தந்திருக்கின்ற ரமேஷ் அவர்களையும், மேலும் இந்த விழாவை படரூபமாக வீடியோ ரூபமாக மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தொன்று தொட்டு எந்தவித இதையும் எதிர்பார்க்காமல், பலனையும் எதிர்பார்க்காமல் ஐயா செய்கின்ற சேவைக்கு நாங்களும் ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட நின்று செயல்புரிகின்ற நந்தபாலன் குடும்பத்தினரையும், அடுத்து மங்கள வாத்தியம் ரொம்ப முக்கியமானது, மங்களகரமாக வாத்தியத்தை தந்த பாலமுரளி குழுவினர்களையும், அடுத்து என்னோடு சேர்ந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு துணையாக இருக்கின்ற குருமார்களையும், யோகா வித்யா போன்ற மற்ற நிறுவனங்களில் இருந்தும் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மிகவும் அன்புடன் வரவேற்று இன்றைய இந்த விழாவிலே முதல் நிகழ்வாக அடியேன் வரவேற்புரைக்கு பின்பாக இங்கே நடக்கின்ற நிகழ்விலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஸ்ரீ குருவினுடைய அனுக்கிரக பாஷணம் என்று சொல்லுவார்கள். சிருங்கேரி மடத்தில் இருந்து அவர்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆசியை வழங்கியிருக்கின்றார்கள். தேர் திருவிழாவில் என்றும் அவர்கள் ஆசியை வழங்கியிருந்தார்கள். அநேகமாக ஒரு மிக பிரபல்யமான முக்கியமான ஒரு விருந்தாளி நமது ஆலயத்துக்கு உற்சவத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அது பாதுகாப்பு நலன் கருதி இப்பொழுது அதனுடைய விவரத்தை நான் தரவில்லை. நெருங்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மிக முக்கியமான ஒரு விருந்தாளி வர இருக்கின்றார் ஆலயத்துக்கு. அது நமது ஆலயத்துக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடியதாகவும், இந்த இடத்திலே அந்த ஆலயத்தை இன்னும் ஸ்திரமாக வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையிலே இந்த விழாவுக்கு முன் கூட்டியே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே மிக முக்கியமாக சந்திரமௌலிஜி அவர்கள் என்னோடு சேர்ந்து இந்த விழாவிலே, அதாவது குருவினுடைய ஜெயந்தி விழாவிலே என்னோடு துணையாக நின்று செயல்படுகின்றார். அடுத்து அவருக்கு துணையாக வித்யாதரன், சரண்யா நடிப்பார். ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் எங்களோடு கூட்டி சேர்ந்து எல்லோரும் நம்ம இந்து மதத்தை வளர்த்து செல்லுதல் வேண்டும். அந்த அடிப்படையிலே இவர் பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். அடுத்து அவர்கள் இங்கே டோட்மூலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த அம்மா இங்கே கம்மிலே இருக்கின்றார். இப்படி எல்லோரும் சேர்ந்து நாம் நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பு இவைகளை வளர்த்து செல்லுதல் வேண்டும். மேலும் ஹம்பர்கில் இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மிருதங்கம் வாசிக்க, ஸ்டுட்கார்ட்டில் இருந்து வந்திருக்கின்றார்கள் பாடுவதற்கு. அப்போ எவ்வளவு தூரம் அவர்கள் கலையை விரும்புகின்றார்கள், நமது கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். ஆகவே இப்பொழுது சந்திரமௌலிஜி அவர்களிடம் நான் ஒய்வாங்கிய தருகின்றேன். அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட சிறு கொலைக்கும் அது எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் அந்த வளர்ச்சி இவ்வளவு தூரம் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் என்பதை மிக ரத்ன சுருக்கமாக அவர் கூறுவார் என்று நான் நினைக்கின்றேன். பல பக்தருக்கு தமிழ் தெரியும், பல பக்தருக்கு தமிழ் தெரியாது. கொஞ்சம் பாதி தமிழில் பேசுகிறேன், பாதி இங்கிலீஷில் பேசுகிறேன், அவங்களுக்கு புரிகிற மாதிரி. பட் ஐயாவை சுருக்கமாக சொல்லணும்னா பாஸ்கர் ஐயாவை, அவர் நம்ம கலாச்சாரம், நம்ம இந்து மதத்துக்கு பண்ணுற சேவை அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், கோயிலையும் இருக்கார், திடீர்னு பார்த்தா இங்கே விழாலையும் இருக்கார். அப்புறம் வீட்டில் ஏதாவது விருந்தாளின்னா அந்த விருந்தாளியும் பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு எங்கேருந்து அவ்வளோ சக்தி வருது, எங்கேருந்து அவருக்கு அந்த டைம் கிடைக்கிறது, அதெல்லாம் பகவான் கொடுக்குறோம். What I said was Bhaskar Gurukul is omnipresent. You know, you see him in the house, you see him in the temple, you see him in all functions. I don't know how he gets his strength. It is mainly because of the blessings of the divine. That's why he is present everywhere. அந்த சேவை பண்ண பாஸ்கர் ஐயாவுக்கு பகவான் அருள் கிடைக்கலன்னா அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பகவத் சேவை பண்ணுறவருக்கு பகவான் அருள் இன்னைக்கும் இருக்கும். அந்த ஒரு அனுகிரகம்
அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் அவருக்கு வந்து சிங்கேரி மடத்திலிருந்து இந்த ஆதிசங்கர் விக்கிரகம் வந்து அந்த மகான் சங்கராச்சாரியர் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். பாஸ்கரையாவோட எனக்கு ஒரு தொடர்பு வந்தது. அது நான் பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியம், அதனால வந்து அவரோட தொடர்பு வந்து எனக்கு வந்தது. அதுக்காக நான் பகவானை வந்து 100 கோடி நமஸ்காரம் பண்ணா கூட கம்மி தான். ஸோ ஃபார் மீ பாதி பேர் 50 வயசு ப்ராக்டிக்கலாக பேசணும்னா வாழ்ந்தாச்சு. இனி சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி இனி வாழ நாள் கம்மி. ஸோ வாழ்ந்த நாள் முடிஞ்சாச்சு. இனி குழந்தைகள் நம்ம ஒரு நல்ல உதாரணமா இருந்து அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இவர் பாஸ்கரையா மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆள் இன்னைக்கு நம்ம நிதானம், அவர் பிஸியா இருப்பார், இன்னைக்கு நிதானமா குழந்தைகள் கேள்வி கேட்டா அவரும் பதில் சொல்லிட்டே வருவார். அவர் சொன்ன மாதிரி சிங்கேரியில் இருந்தும் ஒரு வித்வான், ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சு சங்கராச்சாரிய வழி ஆசீர்வதித்த ஒரு ஆத்மா நம்மள்கிட்ட வந்திருக்கார். அவரும் தமிழ்ல பேசுவார். ஸோ 2 பேரும் சேர்ந்து கேள்வி பதில் பண்ணலாம் குழந்தைகள். அதனால குழந்தைகள் வந்து எல்லாரும் நான் சொல்றேன். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி சில்ட்ரன் டு கம் ஃபார்வர்ட். இருக்க வேண்டும். சாவித்ரி கேட்டது போல, எப்படி தர்மர் ஜட்சனை கேட்டது போல, அடுத்து தர்மராஜனை பார்த்து சாவித்ரி கேட்ட கேள்வி போல ஆனால் 16 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இங்கே கலாச்சார விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஐயா மிக அருமையான ஒரு மண்டபத்தை அமைத்து தந்திருக்கிறார். எமது கலைகள் கலாச்சாரங்கள் இன்னொரு நின்றுவிடக்கூடாது. தொடர்ந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும். எமது சனாதனி கலை கலாச்சாரம் அழியக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பர்களே, நான் இன்றைய இந்த கலாச்சார விழாவிலே அடுத்து அம்மாவோட ஆலய பாஸ்கர குருக்கள், ஆலய குரு பாஸ்கர குருக்கள் ஐயாவின் அம்மாவோட கதைக்க இருக்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். இந்திய கலாச்சார விழாவில் என்னென்ன ப்ரோக்ராம் இன்றைக்கு வந்திருக்குது, இந்த ப்ரோக்ராம்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்னா இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த விழாவானது கலை கலாச்சார விழாவாக அமையுது. அதாவது இந்த விழா வருடந்தோறும் நடைபெற்று வருகின்றது. அதில் இன்றைய விழாவில், இந்த வருஷ விழாவில், கலாச்சார ப்ரோக்ராம் விழாவில் இன்னொரு விசேஷமான ஒரு நாளும் அமைஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னால் குரு ஜெயந்தியை முன்னிட்டு எல்லா இடமுமே சிருங்கேரி மடம் அதுவுமா ஸ்ரீ ஆதிசங்கரர் குருவை மையமாக வச்சு அந்த விழாவை கொண்டாடினோம். இந்த வருஷம்தான் அந்த விழாவை தொடங்கி இருக்கினோம். அது ஜெனிவாவில் முதல் இந்த விழா நடந்தது. அதாவது குரு ஜெயந்தி விழா. அது எங்கட இதிலே நடத்தணும்னு ஜெனிவா, சுவிஸ், அடுத்தது கால்சுவை, அடுத்தது டோட்மண்ட், அப்படி எல்லா இடமும் நடந்துன்னு வந்து இன்றைய தினம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்குது. கலை கலாச்சார ப்ரோக்ராமோட சேர்ந்து இந்த சிறப்பாக குரு ஜெயந்தியையும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதைத்தான் நானும் கவனிச்சேன். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாகவும் இந்த ஜெயந்தி, குரு ஜெயந்தியை பற்றியும் கதைக்கப்பட்டது. அப்ப நீங்க அதை பற்றி என்ன சொல்றீங்களன்றதைத்தான் எதிர்பார்த்தேன். கலை கலாச்சார ப்ரோக்ராம் இதுல இன்றைக்கு முதலாவது நாள் ப்ரோக்ராம் நடந்துருக்குது. நாளைய தினம் 2வது நாள் நார்மலா சனி ஞாயிறு நடக்கிறது வருடந்தோறும். அதாவது இந்த விழாவின் நோக்கம் என்னன்னு சொன்னா எங்களை வருங்கால சந்ததிகளை தங்களுடைய திறமைகளை காட்டுறது. இது ஒரு இந்த இடத்துல வச்சு வளர்க்கறதுக்கு ஒரு தங்களோட திறமையால காட்டுறதுக்கு இந்த மேடை அமையும் நோக்கோட கலை கலாச்சாரத்தை வளர்க்கறதுக்கும் இது அமையும்ன்றது ஐயா எங்களோட கோயில் ஆலய குருக்கள் அப்படி அவர்களுடைய ஆசையும் எங்களுடைய ஆசையும். எந்த ரீதியிலேயம்மா நீங்கள் இப்ப 2 நாள் கலாச்சார விழா நடத்தேகில்ல, எந்த ரீதியில நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பங்கிட்டு எடுக்கிறீங்க? முதல் நாள் இப்படி வைப்போம், அடுத்த நாள் இப்படி வைப்போம் என்று சொல்லி நிகழ்வு என்னன்னு சொன்னால் பதிகிறது பத்து மக்கள் சில பேர் எங்களுக்கு போனுக்கு எந்த போனுக்கோ ஐயாண்ட போனுக்கோ அனுப்பி பதிவினம். இங்கேயும் வந்து பதிவினம் வந்து ஓடரும் படிய தண்டுவோம். மற்ற கொஞ்சம் டைம் வித்தியாசம் பண்ண எல்லாம் நம்ம வாக்கள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அதை சிறப்பாக நடத்துவோம். எல்லா மக்களும் குழந்தைகளும் கலாச்சாரம் இந்த இது செய்கிற இதழ் எல்லாரும் ஒத்துழைப்போட சிறப்பாக நடக்குது.
நடக்குது. இப்போ தூரத்தில் உள்ள அன்பர்கள் சில வேளையில தங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் கஷ்டம், சனிக்கிழமை என்றால் எங்களுக்கு வசதி என்று சொன்னா அப்படி நீங்க மாத்தி கொடுக்குறீங்களா? அப்ப நான் ஞாயிறு வரைக்கும் அவை அடுத்த நாள் திங்கக்கிழமை ஒரு 2-3 மணிக்கு அனுப்பு. இன்றைக்கு கூட பார்த்தேன் பிராங்க்போர்ட்ல இருந்து வந்திருக்கணும். அப்ப அப்படி வர்றவ சனிக்கிழமையை தான் விரும்பினோம். அப்படி என்றாக்க நீங்க ஒத்துழைச்சு. ஆனா இவை இப்ப சனிக்கிழமை ப்ரோக்ராம் செய்யறவ தூரம் இருந்ததுன்னா முன்கூட்டியே எங்களை பதிவு செய்யணும். அப்ப நாங்களும் பதிவு செய்யக்கல நாங்கள் 15 வருவோம். அப்ப எங்களுக்கு எந்தெந்த டைம் கொடுக்க முடியும்னு சொல்லி எவ்வளவு காலத்துக்கு முதல் இதை அறிவிக்க வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு 2 கிழமைக்கு முன்னாடி அறிவிச்சா நல்லதா அமையும். நல்லதா இருக்கும். ஒரு மாதம் பதிவு செய்யணும். தூரம் இருந்து வாராக்கள், இப்ப சுவிஸ்ல இருந்து வந்திருக்கணும், சுட்காட்ல இருந்து வந்திருக்கணும், அவையெல்லாம் முன்கூட்டியே பதிவு செய்தவ. ஓகே ஓகே, மிக்க நன்றி அம்மா, ரொம்ப சந்தோஷம். அன்பு உள்ளங்களே, அடுத்து நான் இன்று இந்த கலாச்சார விழாவில் இந்த காமாட்சி அம்பாள் ஆலய குரு பாஸ்கர குருக்கள் ஐயாவிடமே நான் செல்கிறேன். வணக்கம் ஐயா. முதல்ல இன்றைய இந்த கலாச்சார விழா இந்த வருடம் சிறப்பாக நடக்கின்றது. அந்த சிறப்பின் தன்மையை அன்பு மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல உங்களுடைய சேனலுக்கும் இதை நடத்தி கொண்டு வர்ற உங்களுக்கும் இதில் இந்த சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் அன்புகளது வணக்கத்தையும் ஆசையையும் வழங்கி குருவினுடைய ஆசையும் பிரார்த்திக்கின்றேன். இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கின்ற உங்கள் பார்வையிலே தென்பட்டது ஒரு நல்ல விஷயம். ஆண்டுதோறும் நடந்து கொண்டு வருகின்றது கலாச்சார நிகழ்வு. அதில் இந்த ஆண்டு சிறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் ஒரே நிகழ்ச்சி மாதிரியும் இல்லாமல் அல்லது எல்லாரும் ஒரே மாதிரி பாடுற மாதிரியும் இல்லாமல் சில வேற்று நாட்டவர்களையும், அதாவது வேற்று நாட்டவர்கள்னு சொல்ல முடியாது, இந்தியன்ஸில் உள்ள வேறு மாநிலங்கள், எங்களுடைய நாட்டில் உள்ளவர்கள், ஜேர்மன்காரர்கள், இப்படி எல்லாரையும் ஒரு மிஸ் பண்ணியும் இதில் ஆக சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு குரு ஜெயந்தியை நாங்கள் இங்கே சேர்ந்து கொண்டாடுகின்றோம். வழமையாக 21ஆம் தேதி சில நேரத்தில் மே மாதத்தில் வர்றது, அதனால் மாதம் கடந்தால் அதை நாங்கள் முன்னுக்கு எடுத்து கொண்டாடுவதில்லை. இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்துக்குள்ளேயே அவருடைய விழாவும் வருவதனால் அந்த விழாவையும் நாங்கள் சேர்த்து கொண்டாடுகின்றோம். அதுவும் ஐரோப்பா பூராக கொண்டாடுகின்றோம். அதில் இந்த ஆலயத்தை தான் மெயினாக வைத்தேன்னா, இங்கே தான் ஆதிசங்கர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற முதன் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதுனாலையும், ஆதிசங்கருடைய பரசவி தத்துவத்தையே பின்பற்றி கொண்டிருக்கிறதுனாலையும், மேலும் ஆதிசங்கர் இல்லை என்றால் எங்களுடைய தர்மமே பாதிச்சிருக்கும் என்கின்ற பேருண்மையை உணர்ந்ததனால் இந்த நிகழ்வுகளை இங்கே நடத்த வேண்டும் என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வை இங்கேருந்தே ஆரம்பிச்சினாங்கள். அந்த வகையில் குரு இங்கே வருகை தந்து, ஆதிசங்கரதே இன்றைக்கு ரூபமாக வருகை தந்து இங்கே இருந்து அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு சிறப்பு தான். அதை விட இன்னும் ஒரு சிறப்பான பாடகியும் இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டுட்கார்ட்ல இருந்து பாடுகின்றார்கள். அதான் ஒரு பெரிய சிறப்பு என்று சொல்லி சொன்னால், இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தூர தேசத்தில் இருந்தெல்லாம் வருகின்றார்கள். ஆனால் பக்கத்திலே அண்டையில் உள்ளவர்கள் அது வருவதற்கு என்னென்று தெரியவில்லை, அவர்களுக்கு நேரம் இல்லையோ என்னமோ தெரியவில்லை. ஸ்டுட்கார்ட், முன்சன், அடுத்தது பிரான்ஸ், இப்படி பல நாடுகளிலிருந்து கூட இன்றைக்கு பாடுகின்றார்கள். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். உண்மையிலேயே சிறப்பு தான் இந்த நிகழ்வு. மிக்க நன்றி ஐயா, இது பற்றி உங்கள் தகவலை தந்ததுக்கு மிக்க நன்றி. நண்பர்களே, இன்றைய கலாச்சார விழாவில் நான் அறிவிப்பாளர் சீலன் அண்ணாவோட நிற்கிறேன். இங்கே ஒரு கலாச்சார விழா எதுன்னு ஒரு நிகழ்வுன்னு சொன்னால், அறிவிப்பாளராக எப்போவுமே நீங்கள் சீலன் அண்ணா இல்லாமல் இங்கே அந்த நிகழ்ச்சி இல்லைன்ற அளவுக்கு அவர் எந்த நிகழ்ச்சியிலையுமே கலந்து கொள்வார். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இன்றைய கலாச்சார விழாவு நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 2 நாட்கள் நடத்தப்படுகின்றது. அது பற்றி மக்களுக்கு எப்படி இங்கே இந்த விழாவில் கலந்து கொள்கிறோன்னு சொன்னால் எப்படி எந்த நிலைமை இப்போ இங்கே தொடர்பு கொள்ளணும், அதுகள் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் மக்களுக்கு சொல்லுங்க. அதாவது இந்த கலாச்சார விழா என்பது 2 நாள் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 நாள், அதாவது வருஷப்பிறப்பு அடுத்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது இப்போ 16 வருடங்கள். ஆலயம் உருவாகி 34வது ஆண்டு. ஆனால் 16 ஆண்டுகளாக நாங்கள் இந்த கலாச்சார நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலத்தில் இந்த வளாகத்தில் தான் ஆரம்பித்தோம். அப்பொழுது நாங்கள் மண்டபம் இல்லை, ஒரு கொட்டகை போட்டு அதிலிருந்து தான் மலையை அடித்து நாங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் செய்தோம். இன்றைக்கு இவ்வளவு பிரமாண்டமான ஒரு மண்டபம்
அமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னால் ஐயா அந்த நோக்கம் வந்து எமது சிறார்கள், அதாவது ஐரோப்பாவில் வாழ்கிற மக்கள் எல்லோரும் நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம் அழியக்கூடாது என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது வந்து அவங்களுடைய மக்களுக்கான ஒரு மேடை அமைத்திருக்கு, மேடை, நல்ல ஒரு மேடை, இலவச மேடை. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சியை கொண்டு இங்கு சிறப்பாக நடத்தலாம். அதாவது மேடை கூச்சம் போகிறதுக்கு ஒரு அரங்கேற்ற மாதிரி. நிச்சயமா. அது மட்டுமல்ல, எங்களுடைய கலை அழியக்கூடாது, கலை கலாச்சாரங்கள் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திய மக்கள் ஜெர்மனியில் உள்ள இந்திய மத்திய மாநில மக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தும். இன்றைக்கு ஆங்கிலத்திலும் அங்கே அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால் மூடுதலாக மத்திய மாநிலத்திலிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு பல நிகழ்ச்சி நடக்கின்றது. எல்லாம் சைவ சமயத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வாக தான் நடந்துருக்குது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்ய வேணும்னு சொன்னால் முன்கூட்டியே நீங்கள் அடித்து ஐயாவுடன் கதைச்சிருந்தால் அவர் அதுக்கான ஒழுங்குகளை செய்திருப்பார். நீங்கள் 1 மாதம் இருந்தால் கூட நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை 2 நாட்களிலே நாங்கள் சரிப்படுத்திக் கொள்வோம். இத்தனை நிகழ்ச்சி வந்திருக்குது, அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம். இன்றும் அன்னைக்கு 10 மணி ஆகும் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிய நாளையும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் இருக்குது. எல்லாரும் பாருக்கும் அந்த பாருங்க நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் இருக்குது. கலை கலாச்சார நிகழ்ச்சிகள், அருமையான நிகழ்வுகள் எல்லாம் இந்த சிறியவர்களை வச்சு நாங்கள் பெரியவர்களும் கூட நிகழ்ச்சிகளை நடத்தலாம். அதாவது நீங்கள் பழைய நீங்கள் கெட்ட கல்விகள், அதாவது என்ன துறையாக இருந்தாலும், மிருதங்கமாக இருந்தால், வயலினாக இருந்தாலும், அல்லது வீணையாக இருந்தால், அனைத்து இசைக்கருவிகளோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ளுமாறு நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். இது உங்களுக்கான இலவச மேடை. இந்த முறை கலாச்சார விழா என்ன சிறப்பு? அதாவது ஜெயந்தி, அதாவது உங்களுக்கு தெரியும், ஐயா ஜெயந்தி விழா நடந்து கொண்டிருக்குது. ஐயா வணங்குற தெய்வம் உங்களுக்கே தெரியும். அந்த தெய்வத்தை இன்றைக்கு வச்சு இன்றைக்கு அது ஜெயந்தி விழா என்று நடைபெறுகிறது. ஸ்ரீசங்க அவர் வந்து கூடுதலாக அதை வச்சு தான் அந்த ஆலயத்தை ஆரம்பித்தார் ஐயா. ஸோ அப்போ அவருக்கு அதுதான் முதல் முக்கியமானது. அதை வச்சு ஆரம்பித்து இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. கூடுதலாக என்று அதை வணங்கும் தெய்வங்களை வணங்கும் அனைத்து இந்திய கலைஞர்கள் சொல்லலாம். இந்திய கலைஞர்கள், அதாவது தமிழ் மட்டுமில்லை, மற்ற மொழிகளிலிருந்தும் இன்றைய வந்திருக்கின்றார்கள். மற்ற மொழி உள்ள சார்ந்தவர்களும் இன்றைய வந்திருந்து இன்றைக்கு எல்லோருமே மிக சிறப்பாக எல்லோரும் என்ன காரணம் இந்த வருஷம் அது இந்த சிறப்பு? போன வருஷம் அப்படியே நடக்கல, இந்த வருஷம் ஐயா வணங்குற ஸ்ரீசங்கர் அவருடைய ஜெயந்தி நடக்கின்றது. அந்த ஜெயந்தி விழாவுக்காகத்தான் பெருசா செய்கிறார். அந்த படத்தை கொண்டு போட்டு பூஜை செய்கிறார். அவர்கள் தான் கூட செய்தார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போ தமிழில் உள்ள ஹிந்தி பாசை பேசுகளும் வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை ஒரு முறையும் பஞ்சபுராணம் படித்து அப்படி அந்த முறையிலாம் நடக்கிறது. இந்த முறை அது இல்லாமல் பொதுவாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த விஷயத்தை நான் கவனிச்சிருந்தேன். அதான் முக்கியமான காரணம். ஆனால் நீங்கள் அடுத்த வருடம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இப்படியான நிகழ்வுகளை கொடுக்கலாம். வேறையாக நீங்கள் ஜெர்மனியில் உள்ளவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு கொண்டால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். அதுதான் உண்மைதான். மிக்க நன்றி. உண்மையில அண்ணாவின் கருத்துக்களை கேட்டிருக்கின்ற மக்கள் நீங்களும் முயற்சிக்கலாம். பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு மேடு ஏற்றி அவர்கள்ட்ட கூச்சம் போய் அவர்கள் நல்ல என்னென்னு சொல்லி முன்னேறதுக்கு ஒரு அடியெடுத்து வைப்பதற்கு உதவியாக இருக்கின்றது இந்த ஆலயத்தில் நடக்கப்படுகின்ற கலாச்சாரம். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், இது இலவசமான ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்க. அதாவது ஐயா அவர்கள் அது உங்களுக்காக அமைக்கப்பட்டு உங்களுக்கு சிறப்பாக இந்த மண்டபத்தை கட்டியிருக்கிறார். சகல வசதிகளோடையும் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் எந்தவித பணமும் செலுத்த தேவையில்லை, இலவசமாக வந்து உங்களுடைய மேடைக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியை தரலாம் என்று நான் கேட்டுக்கொள்வேன். அப்படி அதுக்கு நிகழ்ச்சி தயார் பண்ணல என்று சொல்லி சொன்னால் 1-2 தடவை உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி வந்து அதை காட்டும் போது அவர்களது தொடர்ந்து அவர்கள் விருப்பங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்க பிள்ளைகள் எதை விரும்புகிறார்களோ அதில் ஈடுபடலாம். மிக்க நன்றி. நன்றி மதி. உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி நன்றி.
கும்பாபிஷேகம் வந்து ஒவ்வொரு 12 ஆண்டுக்கும் ஒரு முறை நடைபெற வேண்டும் என்று சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சில சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன நித்திய நைமித்திய பூஜைகள் ஒழுங்காக நடக்கின்ற பொழுது கட்டாயம் 12 ஆண்டு பண்ண வேண்டும் என்றும் இல்லை என்றும் ஒரு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, ஒரு சில சாஸ்திரங்கள். ஆகவே இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நித்திய நைமித்திய பூஜைகள் துவங்கின ஆரம்ப காலத்தில் இருந்தே இன்று பரியந்த 3 கால பூஜைகள் தவறாமல் அடியேனால் மனதுக்கு திருப்தியோடு செய்து வருகின்றோம். அந்த வகையில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை என்ற பொழுதிலும் அதை நாங்கள் 12 ஆண்டு கடைப்பிடிக்கின்றோம். காரணம், இந்த நாட்டிலே வந்து பெருநிலையின் காரணமாக கோபுரங்களே உள்ள சிலைகள் அல்லது அந்த வரி வர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய அதில் வர்ணங்கள் இவைகள் வந்து பெயிண்ட் எல்லாம் கலந்து போய்விடும். அதனாலே ஒரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் விட்டோம்னா திருப்பி அடுத்த 12, அப்போ மொத்தம் 24 ஆண்டு ஆகிவிடும். 24 ஆண்டுக்குள்ளே வந்து நாங்கள் பண்ணுகின்ற நேரத்தில் பூராக சேதம் வந்துவிடும். அப்போ அதை திருத்துவதற்கு நிறைய செலவாகும். அதனால மெயின்டெனன்ஸ் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். இந்த வெதர்நிலை காரணமாக எந்த ஒரு நிறுவனமானாலும் சரி கோவிலானாலும் சரி மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா அது பாழாக போயிடும். அதனால அந்த அடிப்படையை வச்சு மேலும் சாஸ்திரங்களும் ஒப்புக்கொண்டதன் பேரிலையும் 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யாது போனால் அதனுடைய சக்தி வந்து வேறு வேறு இடங்களுக்கு சென்று கடைசியிலே 36, 72 என்று சொல்லுகின்ற அந்த கணக்குக்கும் அது கும்பாபிஷேகம் நடைபெறாவிட்டால் அங்கே சக்தி இருக்காதான், பேய் பிசாசுகள் குடிகொள்ளும், புல் செடிகள் முடிகொள்ளும் என்று சொல்லி நமது மூதாதைகள் சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் அதை நாங்கள் அதை செய்து வருகின்றோம். இந்த ஆண்டு வந்து 12வது ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இது பற்றி நான் உங்களுக்குமே பலமுறை சொல்லியிருக்கின்றேன், எப்படி வர வேண்டும், என்ன நிகழ்வுகள் எத்தனையாம் தேதி என்று சொல்லியிருக்கின்றேன். இருந்தாலும் இப்பவும் ஒரு முறை கூறுகின்றேன். வருகின்ற மாதம் 25ஆம் தேதி கிரிகைகளுடன் கணபதியினுடைய ஆராதனை குருவினுடைய ஆராதனையோடு ஆரம்பமாகின்றது. 25ஆம் தேதி 5ஆம் மாதம் தொடர்ந்து கிரிகைகள் ஆரம்பமாகி 28ஆம் தேதி எண்ணெய் காப்பு காலையிலிருந்து மாலை வரை எண்ணெய் காப்பு, 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரையில் எண்ணெய் காப்பு வைபவம் நிகழ்வு வரும். மறுநாள் காலை 7 மணிக்கு பூஜைகள் ஆரம்பித்து 9 மணி அளவில் விமானங்களுடைய கும்பாபிஷேகம், ராஜகோபுரம், அம்பாளுடைய ஸ்தூபி போன்ற வைக்க கும்பாபிஷேக நிகழ்வு பெற்று பிறகு உள்ளே உள்ள சுவாமிகளுக்கு கும்பாபிஷேக நிகழ்வு வரும். ஆக 12 மணிக்குள் கும்பாபிஷேக நிகழ்வுகள் பூர்த்தியாகி சாயந்தரம் 4 மணி வாக்கிலே மகாபிஷேக நிகழ்வு வரும். அது ஒரு இம்பார்ட்டண்டான அபிஷேகமாகவும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அத்தோடு தொடர்ந்து மண்டலாபிஷேக நிகழ்வு வரும். மண்டலாபிஷேகம் முடிகின்ற பொழுது திருவிழா ஆரம்பமாகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இதற்கான பத்திரிகைகள் நாங்கள் அர்ச்சனை கடையில், எங்களுடைய கோயில் அர்ச்சனை கடையில் இருக்கின்றன. நீங்கள் எடுத்து அதை பார்த்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்து பார்த்துக் கொள்ளலாம். மிக்க நன்றி ஐயா. நன்றி. இப்ப நாங்கள் இந்த கலாச்சார விழாவில் ரமேஷ் அவர்கள் சந்திச்சிருக்கிறான். அவர் பிராங்க்போர்ட்ல இருந்து வந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ். வணக்கம். என்ன விசேஷம் இன்றைக்கு நீங்க இந்த கலாச்சார விழாவுக்கு வந்திருக்கிறீங்க? இவ்வளவு தூரம் பிராங்க்போர்ட்ல இருந்து வந்திருக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு இங்க வர தூண்டி இருக்கிறது? சங்கர ஜெயந்தி என்பது மிக முக்கியமானது. சிவபெருமானே எங்களுடைய சங்கரராக பிறந்ததாகத்தான் நாங்கள் இன்றைக்கும் சைவ சித்தாந்தவாதிகள் சொல்வது உண்டு. ஆகவே இந்த சைவ சித்தாந்தம் என்கிற சித்தாந்தவாதிகளுக்கும் வேதாந்தவாதிகளுக்கும் ஒரு சமரசத்தை உருவாக்கினவர் சங்கரர். ஆகவே இதில் அது முக்கியமாக அவருடைய அடிப்படைகளில் தான் இந்த எங்களுடைய இந்து மதமோ அல்லது எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய வழிபாடுகளோ இருக்குது. ஆகவே அதனுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சங்கரர் பரமேஸ்வர அவதாரமாக இருக்கிறது. இதை கலாச்சார விழாவாகவும் சேர்த்து கொண்டாடுறதுனால தமிழ் மக்கள், தமிழர்களுடைய அடிப்படையாக உள்ள தமிழ் வேதங்கள் இருக்கக்கூடியதாக தேவாரங்கள் மிக முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு பகவத்பாதவருடைய கருத்தின் அடிப்படையில் சொன்னார்கள், இது அவர்களால் சிவபெருமானுடைய அதாவது அதனுடைய அடிப்படையில தான் இதை நிறுவினார்கள். இதை நியாயமார்களும் அதனுடைய 63 நியாயமார்களும் தேவார திருவாசகங்களில் உள்வாங்கினதுனால சிவனுடைய மூலமாக வைத்து செய்வதாக இவர்கள் சொல்கிறார்கள். அதுல ஒரு முரண் இருக்குது. என்னென்றால் இந்த வைஷ்ணவத்துக்கும் சைவத்துக்குமான இந்த இடுபறிகளுக்குள் இதை சமரசம் செய்ததன் அடிப்படையில் தான் மிக முக்கியமானது. ஆகவே
வைஷ்ணவத்தின் அடிப்படைகளை சொல்லுகிற வேதாந்தவாதிகள் இன்றைக்கும் கூட சிவனை கொஞ்சம் பெண்ணுக்கு இழுத்து வைஷ்ணவ விடயங்களை முன்தள்ளுகிறதாக இருக்கு. ஆகவே சைவ சமயத்தின் அடிப்படைகளில் இருக்கக்கூடிய ஈழத்து தமிழர்கள் சைவத்தின் அடிப்படையில் சைவ சித்தாந்தத்தை முன்னிறுத்தியவர்கள். அவை அதனுடைய அடிப்படைகள் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில எனக்கு ஒரு கரிசனை இருந்தது. ஆகவே இந்த விழாவில நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். சைவ தமிழர்களுடைய அடிப்படைகள் பேணப்பட வேண்டதையும் நாங்க ஈழத்தமிழராக அதை செய்ய வேணும். ஆகவே இந்த மாதிரியான இடங்களுக்குள்ள சித்தாந்தவாதிகளுடைய சித்தர்கள் வருவதில்லை. ஆகவே இந்த சித்தாந்தத்தின் சைவ சித்தாந்தத்தின் ஈடுபாடுடைய நாங்கள் கட்டாயமா வர வேணும். அதனுடைய சமரசத்தன்மைகளை இன்றைக்கும் அந்த அத்வைதம் துவைதம் என்று சொல்ற அடிப்படைகளுக்குள்ள சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைகளோடு சிவனை முழுமுதற் பொருளாக கொள்கிற சைவ தமிழ் மக்கள் அங்கெல்லாம் போய் கலந்து கொள்ள வேணும், அதை ஒப்புவிக்க வேணும். சந்தோஷமா இருந்தது. இதுதான் முதல் தடவையாக இந்த குரு ஜெயந்தியோட சிறப்பாக இந்த கலாச்சார விழா நடைபெறுகின்றது. சிறு பிள்ளைகள் தேவாரம் பாடுகிறார்கள். அதுகளை பார்க்கல எல்லா இடம் மற்றது இன்னொன்று சொன்னா 50% தமிழ் பேசுபவர் 50% இந்தியாவில் உள்ள மற்ற பாசை, அதாவது ஆங்கிலத்திலே திராவிட பாசைகளாக சொல்லுகிற மரபுகள் இருக்கிற தெலுங்கர்களோ அல்லது வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களோ அதிகமாக இருந்தார்கள். ஆனால் இந்துக்கள் என்கின்ற சனாதன தர்மம் என்கின்ற அடிப்படையில் சன்மதமாக சொல்லப்படுகிற முக்கியமானது 6 மதங்கள்: சைவம், சாக்த, கௌர, சூர, கானாபத்திய, வைஷ்ணவம். அதுல சனாதன தர்மம் அதிகமாக உங்களுக்கு தெரியும். வேதங்களின் அடிப்படையில, உபநிஷங்களின் அடிப்படையில இந்த சனாதன தர்மம் அதனுடைய ஆய்வாக அதனுடைய முடிவை கண்டுகொண்டதாக எங்களுடைய சத்குரு சங்கரரை சொல்ல முடியும். அவருடைய அடியாக வருகிற இந்த சங்கர மடங்கள் சாரதா நர்மதா நதியிலே உருவாகிய சாரதா மடத்தின் அடிப்படைகளையும் அதனோடு ஒவ்வொரு இடத்துல சாரதா பீடங்கள் உருவாகுது. அதாவது சங்கருடைய மடங்கள். அதனுடைய பலரும் இன்றைக்கு சரஸ்வதி சுவாமிகளோ அல்லது சங்கரரோ அவருடைய வழித்தோன்றாக இருக்கக்கூடியவர்கள் பாரம்பரியமாக இந்த அத்வைதங்களினுடைய அடிப்படையில தான் சொல்றாங்க. அந்த அடிப்படைகளை நாங்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்த மண்ணிலே, அதுவும் எங்களுடைய குருவானா இருக்கக்கூடிய பாஸ்கர குருக்கள் அவரை இரமேவ சித்தராக சங்கர மடம் அவரை அனுக்கிரகம் செய்திருக்கிறார்கள். அவருக்குரிய ஆலோசனை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவே அவரும் கூட அந்த அத்வைதத்தினுடைய அடிப்படைகளை பேணுகின்ற அடிப்படையிலே சைவத்தையும் தமிழையும் கூட பேணுகிறார். சம நேரத்தில் அவருடைய பீடத்தினுடைய பேராளர்கள் இங்கு உபன்யாசம் செய்யும் பொழுது சைவ சித்தாந்தவாதிகளும் கலந்து கொள்ளுதல் இன்றியமையாத ஒன்று. அவை எதிர்காலத்தில நாங்கள் கலாச்சார விழாவில சைவமும் தமிழும் கூடியதாக இருக்கக்கூடிய சித்தபரம் பாரம்பரியத்தினுடைய அடிப்படைகளை முன்னிறுத்த வேண்டும் என்றதும் என்னுடைய கோரிக்கை. அதாவது இவ்வகையான ஒரு விடயத்தை நீங்கள் உபன்யாசம் செய்யும் பொழுது 3 நிலைகளாக இது பார்க்க வேணும். எங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆலயங்களில் இருக்கக்கூடிய 4 வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு 3 நிலைகள்ல சொல்லியிருக்கிறோம்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த யோக நிலையை பற்றி இன்றைக்கு அவங்க சொல்லல. ஞானம் பெறுவதற்குரிய பக்தி மார்க்கமாக, கர்ம மார்க்கமாக, யோகம் மற்ற இருக்கக்கூடிய 3 வழிகள் சொல்லப்பட்டது. இந்த யோக மார்க்கம் பெரும் ஞானிகள் தவசிகள் செய்கிறதாக இருக்கிறதாக அதனை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். எல்லாம் இந்த கேட்ட சிறார்களுடைய கேள்விகளுக்காக. அந்த அடிப்படைகளில் நாங்கள் எங்களுக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு சார்ந்திருக்கிறதாகவே நாங்கள் இந்த வழிபாடுகளை சைவ சித்தாந்தவாதிகள் வழிநடத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் அந்த உலகியல் நிலைகளிலே இன்னைக்கு நாங்கள் ஐரோப்பாவில் இருக்கிறோம். ஐரோப்பாவில இவற்றை நாங்கள் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறது கஷ்டம் என்ற கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்க. அதற்கு அவர் சொல்றார், எல்லா நிலைகளிலும் அந்த சைவ சித்தாந்தம் சார்ந்த விடையாக அதை பார்க்க முடியாது. எல்லா நிலைகளிலும் நீங்கள் அதை கை கொள்ளலாம். சனாதன தர்மம் அதுதான். ஆகவே சனாதன தர்மத்துக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை என்கின்ற அடிப்படைகள் சொல்லப்பட்டது. ஆனால் இங்க நாங்கள் சைவ சித்தாந்தவாதிகளுடைய ஒரு மரபு என்னென்றால், சித்தாந்தத்தினுடைய உச்சம் வேதாந்தமாக இருக்கும், வேதத்தினுடைய உச்சம் சித்தாந்தமாக இருக்கும். இது ஒரு சுழற்சி. ஆகவே ஒரு பக்கம் சுழற்சியாக அவர்கள் சொன்ன விஷயங்கள் நீங்கள் எங்கும் செய்யலாம் என்றால், எப்படி செய்வது, எங்கும் செய்யலாம் என்றால் அதுக்குரிய ஒரு உயர்நிலைக்கு வரணும். அந்த உயர்நிலைக்கு வருவதற்குரிய அந்த பயிற்சி முறைகள், அந்த வழிபடுத்துற நிலைகள் எல்லாம் தேவைப்படுது. அதற்கு மிக இன்றியமையாததாக இருக்கக்கூடிய ஆலயங்கள், வழிபாடுகள், ஆன்மாக்களை ஒடுங்குகிற அல்லது உங்களுடைய குணாதிசயங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பரம்பரை அடையறதுக்கு ஆலயங்கள் முதல்நிலை வழிகாட்டல். ஆகவே இதுவே ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட கல்வியல்.
இந்த காட்சிப்படுத்தப்பட்ட கல்வியலையும் தேவை என்கிறத அவர்கள் உணர்த்தேன்னா அவர்கள் வந்து பீடாதிபதிகளாக இருந்து அங்கே அவர்கள் கற்றுக்கொண்டு தங்களை தாங்களே அதிலே முழுமையாக பயிற்றுவித்து வருகிறவர்கள். ஆகவே அவர்கள் கிட்டத்தட்ட கலாசாலைக்கு சென்ற மாணவர்களுக்கு உரியதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு பாடசாலையே தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு உரிய புத்தி வந்த பிறகு நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறதுக்கு ஆலயங்கள் இன்றியமையானது. ஆகவே அந்த கேள்வியில கோயில்களை நாடி போக வேணும், அங்கதான் அந்த தூண்டல் வரும், ஒரு நிலையில தான் அந்த பக்குவம் வரும். சைவ சித்தாந்த பாடங்களை வந்து சைவ சித்தாந்த கேள்விகளை உருவாக்குகிற ஆறுமுக நாவலருடைய வழித்தோன்றர்கள் சைவ வினாவிடை என்ற அடிப்படையில இலத்திர சேதர்கள் புலம்பெயர்ந்த மண்ணிலேயும் பல பாடசாலைகளில் சைவ பாடங்கள் கற்பிக்கப்படுது. ஆலயங்களில இவ்வகையான சைவ வினாவிடைகளோடு சம்பந்தப்பட்ட சைவம் என்று நான் சொல்வதற்கு காரணம், எங்களுடைய தமிழர்களுடைய பூமியாக உள்ள சிவபூமியாக உள்ள இலங்கை தேசத்தில தாய்வழி சமூகமாக நாங்கள் அம்மனை கும்பிட்டாலும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைகளுக்குள்ளேயே வளர்க்கப்பட்டவர்கள். ஆகவே ஒன்றே பொருள் ஒருவனே தேவன் கோட்பாடு இருக்குல்ல, சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைகள் அது செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்குது. நான் இந்தியாவிலே ஒரு பாடநெறியாக கற்றுக்கொள்வதில்லை. இலங்கை தேசத்திலே நாங்கள் 10 வரையும் சைவ நெறி அல்லது சைவ சமயம் என்று கற்றுக்கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் கல்வி பொது தர உயரத்திலே நாங்கள் இந்து நாகரிகம் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். அது வந்து அந்த பரந்துபட்ட இந்த சைவ சாக்த கௌரசுவர கானாபத்தியம் என்ற வைஷ்ணவம் என்ற அத்துணையும் சேர்ந்தது சன்மதமாக ஆதிசங்கர தந்தது. அது எவ்வளவு தூரம் படிச்சாலும் ரமேஷ், இப்ப நாங்கள் இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காமனத்தியாலமோ அரமணத்தியாலம் எடுத்து அதுல சமயத்தில் திறந்தவர்கள், அதாவது சமயத்தை பற்றி கூட தெரிந்தவர்கள், அவர்கள் ஒரு 2-3 பேர் நிற்க, மற்றவர்கள் எல்லாரிடமே இப்ப படித்தவர்கள் நாங்களா கூட இப்ப எங்களுக்குமே சில டவுட்டுகள் இருக்கும். அந்த அப்படியான பிறகுதான் அவர்களுக்கு ஒவ்வொரு கேள்விகள் எழும்பும். படிக்கிற காலங்கள்ல கேள்விகள் எழும்பாது. பிறகு வாழ்க்கை என்று வந்து இருக்கேக்கலதான் எழும்புற கேள்விகளை அந்த இடத்துல கேட்டு அதை பதில் சொல்ற மாதிரி ஒன்றை கொண்டு வரக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, கேள்விகள் கேட்டது சிறார்கள், பதில் வந்து பெரியவர்களுக்குரியதாக இருக்கு பார்த்திருப்பீங்க. ஏனென்றால் அதுதான் உண்மையும் கூட. கேள்வியில வந்து கேட்கும் பொழுது அது சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதற்குரிய பதிலை தேடும் பொழுது அது வியாபித்து கொண்டு போகும். இங்க அந்த பருவநிலைக்கு ஏற்ற வகையில அந்த பதில்கள் குழந்தைகள் பெற்றுக்கொண்டதா என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கூட பருவத்தை தாண்டிய கேள்வி, அதுவே அற்பம். அதாவது நீங்கள் பாலர் வகுப்புல படிக்கிறதுல இருந்து உயர்கல்வியாக படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் சாதாரணமானவைதான். இதுல இருக்கக்கூடிய விடைகள் வியாபித்து இருக்குது. ஆகவே இந்த அண்ட சராசரமாக இருக்கிற பிரம்மத்தை பரபிரம்மத்தை அறிவது போல நீங்கள் அற்பமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வியாபித்து காட்டுகிறதாகத்தான் இந்த மதத்தினுடைய ஆய்வுகள் ஆகும் இருக்கின்றன. அதுல சின்ன கேள்விகளுக்கு பிள்ளைகளுக்கு பதில் சொல்ற விதமும் அவர்கள் எதிர்பார்க்கிற விடையும் வேற, பெரியா கண்ட இது வேற. அப்ப அடுத்த முறை இதை நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் உண்மையில டைம் தந்து இதற்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி ரமேஷ். அடுத்த முறை அடுத்த காணொலியில நாங்கள் அடுத்த வருஷம் வரையில சிறப்பாக இது சம்பந்தமா நடத்தி அதை நேரடியாக நான் காணொலியாக இறுதியாக நாங்கள் ஒன்று சொல்லக்கூடியது, ஆலயங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன், கண்காட்சி. இந்த கண்காட்சியிலே கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? கலாசாலை அதுபோலவும் இருக்கும் ஆலயங்கள். ஆகவே கலாசாலையிலையும் சாதாரண கல்வி சாலையிலையும் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆலயங்களுக்கு வருதலும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்ப்பதனாலும் கேட்பதனாலும் நுகர்வதனாலும் புரிதலினாலும் அடிப்படையில கற்றுக்கொள்ளவும். ஆகவே இதுக்கு பிரதானமாக இப்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் ஆலயங்கள் இங்க வந்து அந்த ஒரு பருவத்துக்கு ஏற்ற வகையாக நீங்கள் வகைப்படுத்தப்பட்ட இது நாங்கள் ஊர்ல எல்லாம் செய்வோம். அங்கே எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு அறநெறி பாடசாலை என்ற ஒரு அடிப்படையில எல்லா இடங்களும் கற்பிக்கப்படுது. இலங்கை திருநாட்டுல இந்தியாவிலும் அது தேவைப்படுது. இந்தியாவில் எல்லா இடமும் நிறைய அந்த வழிபாடுகளோடு இருக்கிறதுனால வழிபாட்டோடு போகுது. இந்த மத சார்ந்த விஷயங்கள் கேள்விகளுக்குரிய விளக்கங்களை பெற்றுக்கொள்வது குறைவு. ஆனால் எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் மொழியிலே இவற்றிற்குரிய உரைநடை சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை உபன்யாசம் செய்ய வேணும். ஆலய குருமார்களும் மந்திரம் கால் மதிமுக்கால் என்று அறிந்து அந்த மதி முக்காலாக இருக்கக்கூடிய அந்த இன்னொரு கால்வாசி நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள், முக்கால்வாசி பாஸ்கர குருக்கள் மாதிரி விளக்கங்களை சொல்லி புரிதலோடு இந்த சமூகத்தை உருவாக்க வரும். நன்றி உங்களுக்கு. உங்களுடைய காணொளிகள் மிக சமூகத்துக்கு பிரயோசனமானது. நீங்களும் உங்களுடைய கணவரும் இணை சேர்ந்து செய்கிற இந்த இணையம் மேலும் வளர்ச்சி அடையப்படும். இதற்கு தனித்துவமாக ஆண்டவருடைய அருள் பிரசாதம் இருக்கு. ஆகவே நிச்சயமாக நீங்கள் நல்லவர்களை தேடி அவருடைய உபன்யாசங்களை முக்கியமான நிகழ்வுகளை ஆவணப்படுத்தி இந்த இவர்களுடைய நோக்கத்தை, அதாவது எங்களுடைய கலாச்சாரத்தை கட்டிக்காட்ட உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி ரமேஷ். 1 year ஆகிட்டு தொடங்கி நீங்களாம் ஸ்கூல் காலேஜ் போறீங்க. ஓகே,
ஸோ உங்களுக்கு வந்து நிறைய தடவை வந்து மைண்டில் கேள்விகள் வரலாம். என்ன மாதிரி கேள்வி, டவுட்ஸ் வரலாம். ஏன்னா அம்மா அப்பா அவங்க பண்ண சொல்கிறாங்க, ஒரு குழந்தைங்க எழுத விரதம் பிடிக்க சொல்கிறாங்க, எதுக்கு விரதம் பிடிக்க சொல்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், there could be a lot of questions you might have. One of the child asked, why should I fast? விரதம் பிடிச்சு என்ன பிரயோஜனம்? So you could have those kind of questions. It could be sometimes you had a debate with your friend. இல்ல ஒரு ஃப்ரெண்டோட ஏதாவது வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்தது, அந்த மாதிரி ஏதாவது உங்க மைண்ட்ல வரலாம். Any question you had or you feel why, ஏன் இந்த மாதிரி? தமிழ்ல கூட கேட்கலாம், தமிழ்ல தான் கேட்கலாம். எதுமா விரதம் படிக்கிறது. ஓகே, வேற ஒரு குழந்தை கிட்ட திருநீரியை இட்டுக்கிறோன்னு கேட்குறது. ஸோ டிபேட் பண்ணும்போது ஏதாவது கேள்வி வந்ததுன்னா என்ன ஏதாவது அது மாதிரி ஆச்சா சந்தர்ப்பம்? Adi Shankaracharya created all his three kingdoms as like Krishna is God. In one of his kingdom, only Sharda Mata is God. Okay. So this human birth, could you get those kind of thoughts cross your mind ever? It happens before and after we come and leave this earth. Okay. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வரதுக்கு முன்னால் நான் இந்த பூமியை விட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? நான் இந்த பூமியை வரது முன்னால் நான் என்ன வரேன், இந்த பூமியை விட்டு போகும்போது எனக்கு என்ன ஆகும்? அது மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. அந்த மாதிரி பல கேள்வி பெரியவங்களும் கேட்கலாம். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து சில கேள்விகள் இருக்கலாம். இது ஏன் பண்ணுறோம், இது ஏன் ஆகுது? அதுதான் மெயினாக வந்து இப்போ சொல்றது. அவர் வந்து பேசுறது கேள்வி பதிலாக இருக்கும். ஒரு சொற்பொழிவாக இருக்கிறது ஒரு கேள்வி பதிலாக இருக்கும். அவர் தமிழும் பேசுவார், இங்கிலீஷும் பேசுவார். அவர் இங்கிலீஷில் பேசுறது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாரு. Adi Shankaracharya's main principle was like main Siddhanta was Advaita Siddhanta. He says like there is no difference between us and God. நம்மளும் கடவுளுக்கும் வித்தியாசம் கிடையாது. அது எப்படி? How does Hinduism exist? இருக்கு அந்த மாதிரி அவர் கேட்கிறார். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் குழந்தைகள் வந்து சில சமயம் நம்மளோட கேள்விகளுக்கு ஆச்சரியப்படுத்த வைப்பாங்க.